திருப்பூர் சின்னக்காளிப்பாளையம் கிராமத்துல மாநகராட்சி குப்பை கொட்டுறதை எதிர்த்து மக்கள் போராடுறாங்க. அறவழியில மக்கள் நடத்தின போராட்டத்துல போலீசார் அராஜகம் பண்ணினதா மக்கள் குமுறுறாங்க. பேசுனது தான் நாங்கள் ஏன் இவங்களை பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டது தப்பு. பேசுகிறவங்களெல்லாம் குறி வச்சு எடுத்து தூக்குனாங்க. ஃபஸ்ட்டு வேன் வந்து ஜென்ஸ் போனாங்க. ரெண்டாவது வேனில் வாண்டடாக லேடிஸை ஏற்றுனாங்க. ஏன்னா நாங்கள் முன்னாடி நின்று பேசுனதுக்காக. அது என்ன பேசணும், நாங்கள் தப்பாக ஏதாவது பேசிட்டோமா? உள்ள நியாயத்தை தானே கேட்டோம். எங்கள் ஊர் இப்படி பால் பண்ணுறீங்களே, நல்லா இருப்பீங்களா? நாங்கள் எத்தனை வருஷமாக இருக்கிறோம், குடிக்கிற தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கோம். இப்போ தான் நாங்கள் போராடி நல்ல தண்ணி வந்துட்டுருக்குது. அந்த நல்ல தண்ணியை நீங்கள் கெடுத்து வச்சுட்டிங்க, நாங்கள் எங்கே போவோம் தண்ணிக்கு? நிலம், தக்காளி, வெங்காயம் எல்லாமே இங்கே தான் வருதுங்க. அவங்களாம் கொஞ்சம் தோட்டத்துக்காரங்களாம் எங்கே போவாங்க தண்ணி வீணாக போயிடுச்சுன்னா? அதெல்லாம் சொன்னாங்கன்னாக்கா நீங்கள் இப்படி பேசக்கூடாது, உங்களெல்லாம் நீங்கள் எப்போ தூக்கலாம் தான் பிளான் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க வச்சு நாங்கள் சொல்கிறது எதுவுமே காதில் வாங்கலை. அவங்க இப்போ 50 நாளாக நாங்கள் கஷ்டப்பட்டோமே, என்ன பலன்? அதில் மன்னிப்பு கேட்க சொன்னாங்க, கேட்டாங்க பெரியவங்க. குப்பையை கொண்டாந்து கொட்டினானுங்க. கொட்டியுமே அவங்களுக்கு ஆத்திரம் தீரல. எல்லாத்து மேலே கேஸை போட்டு லேடிஸ் மேலெல்லாம் கை வச்சுருக்குறாங்க. இப்படி லேடிஸ் மேலே கை வச்சா புள்ள குட்டிகள் யாருக்காவது இன்னிலேருந்து எனக்கு சாப்பாடே செய்யலை. நான் எங்கள் வீட்டில் இருந்தோம் படுத்து தான் இருந்தேன். இப்போ வந்து கூப்பிட்டு வச்சு வந்திருக்கிறேன். நான் இந்த கை இதுக்கு மேலே தூக்க முடியலைங்க. வணக்கங்க, சின்ன காளிவாளத்துலேருந்து பேசுகிறேங்க, உரம்பு தோட்டங்க. எங்கள் வீட்டுக்காரர் போலீஸ்காரர் காலம் முடிச்சு விட்டாங்க. மாமனார் கண்ணு தெரியாதுங்க. 15 நாளைக்கு நாங்கள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோங்க? போலீஸ் நைட்டு 1 மணிக்கு வந்து செவரட்டி குதிக்கிறாங்க. புள்ள குழந்தை குட்டியை வச்சுட்டு காட்டுக்குள்ள தனியாக கொண்டுட்டுக்கிறங்க. இப்படியெல்லாம் அட்டூழியம் பண்ணுறாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியுங்க? பையன் காலேஜ் 15 நாள் லீவ் வருதுங்க. ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க போலீஸுக்காரரு.